இந்தியாவின் முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ் காந்தி அவர்களை பயங்கரமாக படுகொலை செய்த பயங்கரவாத இயக்கமான தமிழீழ விடுதலை புலிகள் எனப்படும் LTTயின் தலைவர் பிரபாகரனின் பெயர் மற்றும் புகைப்படம் அடங்கிய சுவரொட்டிகள் மற்றும் பேனர்களை தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சிகள் பயன்படுத்தி வருகின்றன. மேலும் பிரபாகரனின் செயலை நியாயப்படுத்தும் வகையில் பல்வேறு புத்தகங்கள் எழுதி வெளியிடப்பட்டுள்ளன. இவற்றை தமிழக சிறைகளிலும் வைக்கப்பட்டுள்ளது. இதனை உடனடியாக தடுக்க வேண்டும் என ஆதி சிவசோலை புலிப்படை தலைவர் மு. தென்னூரான் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை சம்பவத்தின் போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்து விடுதலை புலிகளின் வெடிகுண்டு தாக்குதலில் காயமடைந்த முன்னாள் காவல்துறை அதிகாரி அனுசியா, பாரத் இந்து முன்னணி தலைவர் பிரபு உள்ளிட்ட பலரும் டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளனர். ராஜீவ்காந்தி தேடப்பட்ட குற்றவாளி சொல்லி இருக்கிறார் பிரபாகர். எப்படி அவரை நிறுத்துற தவறு இல்லையா? இப்போ எத்தனை தமிழ்நாட்டில் 3 கொலை நடக்கும். ராஜீவ்காந்தி அவங்க சூளைமேட்டை கொலை, அப்புறம் நாத்தூஸ்மான் ராஜா இப்படி இந்த கொலையை பண்ணி பிரபாகரன் உசி கண்டு போனார். சரிங்களா? தமிழ்நாட்டில் தான் அவரோட வீரன் தொகுச்சு. அவரோட இளைஞர் இல்லை, இளைஞர் ராணுவத்தை வைத்து போறதில்லை. அவர் எப்படி இந்தியா வம்சாவளியான இளைஞர் வாழ் இந்தியா வம்சாவளியான மலையகத்தமர் யாரும் இந்த ஆயுத போடுறதுக்கு உடன்பாடு யாருமே உடன்பாடும் இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த ஆயுத போடுறதுக்கு அங்கே யாரும், அதாவது பிரபாகரனை பெரிய அளவுக்கு தமிழ்நாடு சித்தரிக்கிறாங்க, இளைஞர் யாரும் பெரிய அளவுக்கு சித்தரிக்கிறது இல்லை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டீ கடையிலையும் அந்த கடையில் எல்லா கடையிலையும் அவரோட படத்தை மாட்டுறான். அங்கே அவரோட படத்தை பார்க்க முடியாது. ரெண்டாவது அவர் பார்த்தீங்கன்னா இலங்கை அரசாங்கத்தை எதிர்த்து போரிட்ட பிரபாகரன் கடைசியில் அந்த அரசிட மன்னிட்டு 1989 ரணசிங்க பிரமாசா அந்த நாட்டோட ஜனாதிபதியோட மன்னிட்டு 50 கோடி காசை வாங்கி அதுக்கு பிரபாகரன் இல்லாட்டி கூட அதில் கட்டமைப்பு இருக்குது. ஆனால் கட்டமைப்பை நான் அடிக்கடி சொல்வேன், இளைஞரணி உருவாக முடியாது, தமிழ்நாட்டில் தான் உருவாகும். அதுக்கு தான் சொல்கிறது அவர் படத்தை தடை கேட்குறது. காவல்துறை தலைமை அலுவலகத்தில் புகார் மனுவினை அளித்துள்ள ஆதி சிவசோலை புலிப்படை தலைவர் மு. தென்னூரான், பாரத் இந்து முன்னணி தலைவர் பிரபு மற்றும் ராஜீவ்காந்தி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த முன்னாள் காவல்துறை அதிகாரி அனுசியா ஆகியோர் செய்தியாளர்களிடம் இது பற்றி விரிவாக பேசினார். அதன் விவரம் வருமா? அந்நிய நாட்டை கைக்கூலியாக செயல்பட்ட பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தை தமிழகத்திலே பயன்படுத்துவது இளைஞர்களுக்கு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தக்கூடிய செயலை கண்டித்து பாரத் இந்து முன்னணி சார்பிலும் ஆதி சிவசோழர் புலிப்படை சார்பாகவும் ராஜீவ்காந்தி அவர்களுடன் பணியில் இருந்த அனுஷா காவல்துறை SP அனுஷா அவர்களுடன் DGP அலுவலகத்தில் இன்று புகார் மனு கொடுக்கப்பட்டது. நடவடிக்கை எடுத்து வரைக்கும் தமிழகத்தில் தீவிரவாதத்துக்கு இளைஞர்களை தயார் பண்ணக்கூடிய செயலாகவே இச்செயல்கள் அமைகிறது. இது போன்ற செயல்கள் நடக்கக்கூடாது என்பதற்காக தான் தமிழக காவல்துறையிடம் புகாராக கொடுத்திருக்கின்றோம். தமிழக காவல்துறையும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அதை நாங்கள் நம்புகின்றோம். அப்படி எடுக்காத பட்சத்தில் அரசியல் காரணமாக, அழுத்தத்தின் காரணமாக காவல்துறை நடவடிக்கை எடுக்காத ஒரு சூழல் ஏற்பட்டால் நீதிமன்றத்திற்கு சென்று எங்களுடைய கோரிக்கையை வைத்து அதை தடை செய்வதற்கு தலையாணை பெறுவோம். சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். நம்மளுடைய முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய பாம் பிளாஸ்டில் நான் புதுசு இறங்கி போனேன். அதில் தான் எனது இந்த கைகள்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி வரையும் நிறைய உடம்பு முழுவதும் கல்லெடுத்தோட அந்த வலியோட நான் அந்த வேதனையோடு தான் நான் இன்னும் வாழ்ந்துருக்கிறேன். இன்றைக்கி நம்முடைய DGP அவர்கள்ட்ட நானும் நமது சிவபாலன் சார், பிரபு சார், நாங்கள் இன்றைக்கி ஒரு மனு கொடுத்துருக்குறோம். அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய LTT லீடர் மறைந்த பிரபாகரன் அவர்கள் அவருடைய புகைப்படத்தை இங்கே போடுறாங்க ஒரு சில கட்சிகள். அதே மாதிரி அவரை பேனர் வைக்கிறாங்க. அதே மாதிரி அவரை பற்றி புஸ்தகங்கள் எழுதி இன்றைக்கி சிறைச்சாலையில் அவங்களுக்கு எல்லா கைதிகளுக்கும் சப்ளைட் பண்ணுறாங்க. அந்த இயக்கம் LTT ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு தீவிரவாத இயக்கம். அதாவது உலகம் முழுவதும் அவர்கள் தடை செய்யப்பட்ட ஒரு தீவிரவாத இயக்கம். அந்த இயக்கத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து ஒரு தீவிரவாதிக்கு ஒரு நாட்டு பிரதமரை, நம்ம இந்திய பிரதமரை கொலை செய்த அவர்களோடு 9 போலீஸ்காரர்கள் இறந்து
இறந்து போனார்கள். எங்களுடைய எஸ்பியிலேருந்து எங்களுடைய ஆளுநர்கள் இப்போ காவலர்கள் வரையும் இறந்து போனாங்க. அதே மாதிரி வந்துட்டு இங்கே வந்துட்டு பத்மநாபா அவர்களை வந்துட்டு கொலை செய்துட்டு நம்ம ஜக்கரியா காலனியில் அவரோட சேர்ந்து ஒரு 10க்கும் மேற்பட்டவர்களை சுட்டு கொலை செய்துட்டு அவர்கள் தப்பித்து அவங்க இலங்கைக்கு போகும்பொழுது அங்கே ராமநாதபுரத்தில் வந்து செக் போஸ்டில் இருந்த எங்களுடைய காவலர்கள் தடுத்து நிற்கும்போது அவர்களை வந்துட்டு தப்பிக்கிறதுக்காக அவங்கள சுட்டு ஒரு கான்ஸ்டபிள் இறந்து போனாங்க. அந்த துப்பாக்கி சூட்டில் அவர் சுப்பிரமணியம் சொல்லிட்டு ராமநாதபுரம் டிப்போவில் வந்து அவருக்கு சிலை வைத்திருக்கிறாங்க. இப்படி அவர்கள் வந்து ஒரு தீவிரவாத இயக்கம். அந்த இன்னும் பத்மநாபா கேஸில் வந்துட்டு உள்ள அக்யூஸ்ட் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணவே இல்லை. அதே மாதிரி சுப்பிரமணியத்தை அவங்க சுட்டாங்க. அதுவும் இன்னும் பிரச்சனை தெரியுமான்னு தெரியாது. எங்களோட கான்செப்ட் வந்து செக் போஸ்ட் தடுத்து நிறுத்தும் போது அவர்களையும் துப்பாக்கியால் சுட்டிட்டு அவங்க விடுதலை புலி தப்பிச்சு போனாங்க. அவங்க கேஸ் என்னாச்சுன்னு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் மறைக்கப்பட்ட வழக்குகள் அதெல்லாம். இன்னைக்கு ராஜீவ்காந்தி கேஸ்ல அந்த குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டாங்களே தவிர மன்னிக்கப்பட்டாங்களே தவிர அதுல இருக்கிற குற்றவாளிகள் பத்மநாபா கேஸ்லயும் வந்துட்டு குற்றவாளிகள் தான். இன்னும் அவங்கள கைது செய்யல. அவங்க இந்த ஊர்ல தான் அவங்க சுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எல்டிடி லீடருக்கு வந்துட்டு பிரபாகரனுக்கு பேனர் வைக்கிறதும் போஸ்டர் அடிக்கிறதும் அவரை பற்றி வீர தீரன் செயல் பண்ணாருன்னு அவரை பற்றி புக்கு எழுதி வெளியிடுறதும் எல்லா கட்சிகளும் பண்ணிட்டு இருக்காங்க. பத்திரிகா கட்சி பண்றாங்க, நாம் தமிழர் பண்றாங்க, இன்னைக்கு முன்னாடி சப்போர்ட் பண்றாங்க. ஆனா ஒரு தீவிரவாத இயக்கத்தை தமிழ்நாட்டில் விட்டுட்டு இருக்கிறது நாளைக்கு இந்த தமிழகத்துக்கு பெரிய அச்சுறுத்தல். நாளைக்கு அணு ஆயுதத்துல நிச்சயமா அந்த தமிழகத்தை அவங்க அழிப்பாங்க. அதனால நாங்க இன்னைக்கு டிஜிபி தான் மனு கொடுத்துருக்கோம். அவங்களை தடை செய்யணும் அந்த இயக்கத்தை சொல்லி. அரசியல் பிரபாகரனை வந்து தலைவராக கொண்டாந்தா நாளைக்கு தமிழ் தேசியம் பேசிட்டு அவரை கொண்டாந்து வச்சுட்டு அவர் மூலமா இங்க எல்டிடி நாளைக்கு வந்து குடியுரிமை வாங்குவாங்க. 7 வருஷத்துக்கு மேல இருந்தா குடியுரிமை கொடுக்கலாம், குடியுரிமை வாங்குவாங்க, ரேஷன் வாங்குவாங்க. நாளைக்கு அவங்க எலெக்ஷன்ல நிற்பாங்க. நம்மளோட பிள்ளைங்கள் பேர பிள்ளைங்கள்லாம் அவங்க தான் எல்டிடி தான் ஆள போறாங்க. தீவிரவாத இயக்கம் தான் ஆள போகுது. அவங்களை எழுத்து நிற்கிற அளவுக்கு நமக்கு ஒன்றும் தெம்பு இல்லையே. நம்ம அவங்களை தீவிரவாதியா பாக்குறது இல்லை. அவர் பெரிய தமிழன தலைவரா பாக்குறோம். நாளைக்கு அவரு அங்க எல்டிடி என்னென்ன இலங்கையில போய் அந்த தமிழ் மக்களை அழிச்சு கொண்டு எல்லாரையும் வந்து சுடுகாடு ஆகுன மாதிரி நம்ம தமிழகத்துக்கு தீவிரவாதத்தை கொண்டாட போறாங்க. இல்ல டிஜிபி அவங்கள்ட்ட கொடுக்கல, ஐஜி அவங்களுக்கு பதிலாக ரிசீவ் பண்ணாங்க. ஐஜி சார் நான் பாக்குறேன்னு சொன்னாங்க. இருக்காங்க என்னையும் மிரட்டுறாங்க. அசிங்கமான வார்த்தைகள் ஜாதி சொல்லிட்டு அதே மாதிரி கருத்தை எடுத்துவா நீ எங்களை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டியும் கேவலமான வார்த்தைகளால என்னை திட்டிகிட்டே தான் இருக்காங்க இன்ன வரையும். அது வேணா நான் மீடியாவுக்கு வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன், அதை வெளிவிடலை. அதாவது அசிங்கமான வார்த்தைகளை எவ்வளவு தான் எனக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க டிஜிபி. அதனால இன்னும் கழுத்தை எடுத்து கொண்டு சொல்லிட்டு இன்னமும் மிரட்டுறாங்க. என்ன பத்தி நான் பேச அப்போ அதாவது பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து ஈழக்கோரிக்கை வந்து ஒரு நாடு இல்லை, ஒரு மும்மல்லு சோழமண்டலம். ராஜேந்திர சோழ ஆட்சி காலத்தில் மும்மல்லு சோழமண்டலம் சொல்லி ராஜேந்திர ஆட்சி 60 ஆட்சி இருக்குது. அதுதான் நாடு. ஈழக்கோரிக்கை வந்து ஒரு மாநிலத்தில் இலங்கை வந்து 9 மாநிலம், ஒரு மாநில கோரிக்கை வச்சாங்க. அதே மாதிரி இந்தியா வம்சாவளியான இலங்கையில் வாழ் இந்தியா வம்சாவளியான மலையத்தமிழர் யாரும் இந்த ஆயுத போடுறதுக்கு உடன்பாடு யாருமே உடன்பாடும் இல்லை. வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயுத போடுறதுக்கு அங்கே யாரும், அதாவது பிரபாகரனை வந்து பெரிய அளவுக்கு தமிழ்நாடு சித்தரிக்கிறாங்க, இளைஞர் யாரும் பெரிய அளவுக்கு சித்தரிக்கிறது இல்லை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டீ கடையிலையும் அந்த கடையில் எல்லா கடையிலையும் அவரோட படத்தை மாட்டுறான். அங்கே அவரோட படத்தை பார்க்க முடியாது. ரெண்டாவது வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை அரசாங்கத்தை எதிர்த்து போரிட்ட பிரபாகரன் கடைசியில் அந்த அரசிட மன்னிட்டு 1989 ரணசிங்க பிரமாசா அந்த நாட்டோட ஜனாதிபதியை மன்னிட்டு 50 கோடி காசை வாங்கி ஆயுதங்கள் வாங்கினதுல வரலாற்றுலாம் இருக்குது. மற்ற இயக்கங்கள் எதுவுமே வாங்கலை. இப்போ சூளைமேட்டில் பத்மநாத தமிழ்நாட்டில் சுட்டு கொண்டாங்க இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வந்து பிடைஞ்சர் இருந்தார், அது மாதிரி ஈஎஸ் பாலகுமார், இபிஆர் இபிடிபி டேலோ இதெல்லாம் இருக்கிற தலைவரெல்லாம் அந்த பிரபாகரன் எல்லாத்தையும் கொண்டு குமிச்சக்குள்ள ஈழத்தை எல்லாத்தையும் கொண்டு குமிக்கக்குள்ள அதில் அரசியல் தலைவர் அமர்லிங்கம், யோகேஸ்வரன் போன்ற தலைவர்கள் எல்லாத்தையும் கொண்டு குமிச்சு நான் மட்டும் இருக்குன்னு சொல்லி விஷயம் செஞ்சேன். ஆனால் இந்தியா வம்சாவளி வாழக்கூடிய மலையத்தமிழர்களை அதில் எம்பிமார் இருக்காங்க, அதில் முதலமைச்சர் இருக்காங்க, கவுன்சில் பஞ்சாப் உள்ளாச்சாரம். ஆனால் அங்கே ஒருத்தருக்கு இழப்பு ஏற்பட்டால் எல்டிடிக்கு எதிராக இருப்போன்னு சொல்லி அறிவிக்க அன்றைக்கி 25% மலையத்தமிழர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதிராக நாங்கள் நிற்போன்னு சொல்லி. ராஜீவ்காந்தி அவங்களோட கொலையில் வந்து மிகப்பெரிய மரம் இருக்குது.
அதில் வந்து காசை வாங்கிட்டு தான் அந்த கொலை இருந்தாலும் நடந்த விழுப்புரம் பிரபாகரன் நடந்தான்னு சொல்றது வரலாற்று இருக்கு. ஏன்னு சொன்னால் டெல்லியில் ராஜீவ்காந்தி அவங்களோட பேச்சுவார்த்தை பண்ணக்குள்ள அன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சட்டசபையில் எம்ஜி ராமச்சந்திரன் அவங்க சட்டசபையில் வந்து பண்டூர் ராமச்சந்திரன் இருந்தார். அந்த பேச்சுவார்த்தை அவர் இருக்கார். பிரபாகரன் வந்து அரெஸ்ட் பண்ணி தான் கொண்டு போனாங்க, அரெஸ்ட் பண்ணி தான் கையெழுத்து அதெல்லாம் சொல்கிறது போய் ஒரு தலைவர் வந்து தமிழ்நாட்டில் இருந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு கையெழுத்து வந்தால் அப்போ என்ன தலைவர் பயந்து கட்டுப்பட்டாரா ராஜீவ்காந்தி அங்கே இருக்குது. எல்லாம் பொய் மூட்டைகள் புரியுங்களா. அப்போ டெல்லியில் கையெழுத்து போக பிரபாகரன் வந்து சொல்கிறார், மற்ற இயக்கங்கள் 7 இயக்கத்தை சொல்கிறார், டெலிகிரஸ் உங்களுக்கு முக்கியம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை அது முக்கியத்துவம் கொடுப்பா. இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் இருந்து அந்த இயக்கம் இருக்கிறது. எல்டிடி அப்போ இல்லை, விடுதலை புலிகள் இல்லை, இருக்கிற பழைய இயக்கங்கள். அப்போ கொடுக்க வேணாம் சொல்ல அவர் இல்லை, அப்படி ஒதுக்க முடியாது. நீங்கள் தேர்தல் நில்லுங்க, தனிநாடு கோரிக்கை வைக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. தனிநாடு கோரிக்கை வைக்க வேணாம். எங்கள் அம்மா இந்திரா காந்தி என்ன பேசணும் நான் அதை செய்கிறேன். அதான் ரெவன்யூ பவர், போலீஸ் பவர், நிலம் பறி கொடுக்குறதெல்லாம் வந்து முதலமைச்சர் கொண்டு வரேன்னு சொல்லி அப்பயே வந்து ராஜீவ்காந்தி அவங்க வந்து இளைஞர் ஜனாதிபதி ஜெயலலிதா போயிட்டு ஈழத்தில் வந்து அரசு அலுவலகங்கள் வந்து தமிழ் மொழி அரசு மொழி ஆக்குன்னு சொல்லி உடனே ஆக்குறாரு. ராஜீவ்காந்தி உடனே ஆக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னா பிரபாகரன் சொல்கிற இந்த இயக்கத்தை வளர்க்க முடியாமல் கஷ்டப்பட சொல்ல மாதம் 50 லட்சம் கொடுத்தார் பிரபாகரனுக்கு. ராஜீவ்காந்தி அவங்க கொடுத்தாங்க. ஐயா இன்னைக்கு பண்ணுற ராமச்சந்திரன் என்ன ஊர் தான் இருக்கா அப்படிங்கிற அந்த கதையெல்லாம் தெரியும். 3 மாதம் காசாக வாங்கினார் பிரபாகரன் வாங்கக்குள்ள. அங்கே இருக்கிற இந்தியன் மிலிட்ரி சொல்கிறது பிரபாகரன் நடவடிக்கை சரியில்லை, அந்நிய நாட்டோட வந்து தொடர் வச்சிருக்கிறாரு. 2வது இலங்கை ஜனாதிபதி ரணசிங்க பிரபாசோட ஒரு தொடர் எடுத்திருக்காரு, மற்ற இயக்கங்களை அடிக்கிறதுக்கு சொல்கிறாங்க. இலங்கை சிங்கள இராணுவத்தை பார்த்தீங்கன்னா கெட்டி பிடிச்சி பிறண்டு ஒன்றா சாப்பிட்டு மற்ற போரெல்லாம் கொண்ட இயக்கம் தான் இப்போ விடுதலை பிடிக்கணும். சிங்கள அரசோட சேர்ந்துச்சு. இல்லை கடைசியில் இதில் வவுனியா சொல்லிப்புலம் சங்கிலி சரிங்களா. அவர் சொல்கிறாரு, இந்த இனத்தை நீ அழிச்சே போடுற கடைசி நிலத்தோட பெரிய ஏறமாட சொல்லி சண்டை பிடிக்காத பிரபாகரன். சண்டை யாருன்னா எல்டிடி இளைஞர் ராணுவ சண்டை சங்கிலியோட, அதாவது சொல்லிப்புறம் வவுனியா சங்கிலியோட சண்டை. அதில் 65 பேர் செத்தாங்க. எல்லாம் போல கொண்டு இளைஞர் ராணுவத்தில் கொண்டு குப்பிச்சா இருந்தாரு. இளைஞர் ராணுவத்தை நக்கி பிழைச்ச ஒரே ஆள்னா விழுப்புரம் பிரபாகரன் தான். இது வரலாற்றிலே இருக்குது புரியுங்களா. அவரை தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஹீரோபாயை காட்டி கூட செய்கிற தமிழ் தேச தலைவர் இல்லையா ஐயா வந்து கட்கட் இல்லையா, ஐயா ரெட்டமலை சீனிவாஸ் இல்லையா, ஐயா முத்துராமலிங்க காமராஜனை போன்ற எவ்வளோ தலைவர் இருக்காங்க தமிழ் தேச. அப்போ இந்த ராஜீவ்காந்தி கொலையில் இருந்து குற்றச்சாட்டப்பட்ட சாந்தன் அவங்க தான் சூளைமேடு ஜக்கிராகால சென்னை சூளைமேட்டில் வந்து அந்த கொலையை அரங்கேற்றுறாங்க. பத்மநாத ஐபிஆர் தலைவர், 12 எம்எல்ஏ, ஒரு எம்பி சிவசங்கர் 12 கொலை. அந்த கொலையில் இன்னும் வரை சாந்தன் அரெஸ்ட் ஆகல. அதே நேரத்தில் அந்த கொலையில் பார்த்தீங்கன்னா சுட்டுட்டு போகக்குள்ள ராமேஸ்வரத்தில் வந்து ஒரு மெடிக்காட்டில் செக் பாயிண்டில் வந்து 2 கான்ஸ்டபிள் ஒரு கான்ஸ்டபிள் இறந்து போயிடுறாங்க. அப்போ அந்த கேஸில் யாரும் இன்னும் வந்து போகலை. தமிழ்நாட்டில் எல்லா கொலைகளும் நடக்கிறது பத்மநாதோட கொலைகளை விசாரணை நடத்துறது ராஜீவ்காந்தி கொலையில் நடைபெற்றிருக்காது தடுக்கிறது. அந்த கொலையை வச்சு தான் ராஜீவ்காந்தி 1990 அந்த கொலையை நடத்துகிறாங்க. 91 ராஜீவ்காந்தி கொலை சரிங்க. அதனால் இனி வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் ஏன்னா இப்போ விடுதலை புலி அதாவது இளைஞர்லேருந்து முள்ளவாயில் தப்பிச்சு போன கிட்டத்தட்ட 9 பேர் இருக்காங்க சரிங்களா. பொட்டியம்ல வந்து இறந்து போயிட்டார். பிரபாகரன் இல்லை, சூசை இல்லை. ஆனால் இன்னும் முக்கியமான தலைவர் வெளிநாட்டில் இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கடல்புலி தலைவர் இருக்காங்க, கருப்புலி தலைவர் இருக்காங்க, பிரபாகரன் பேசுகிற படிக்காட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 8 பேர் வெளியே இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் சாட்டம்பருக்கு போய் பார்த்தார். சாட்டம்பருக்கு போயிட்டு ஒரு லண்டன் ப்ராஜெக்ட் பார்த்தார். ஏன் பார்த்தார் சொல்கிற விஷயம் இருக்குது. ஆனால் அவங்க எடுத்து முன் வைக்கிறாங்க எப்படின்னா இனி இளைஞர்களை தனிநாடு கோரிக்கை வைக்க மாட்டாங்க, தமிழ்நாட்டில் தான் தொடங்குவாங்க. இது உண்மை. தமிழ்நாட்டில் இருந்து தான் இன்னைக்கு விடுதலை புலிகள் வந்து ஈர கோரிக்கை இங்கே இருக்கிற இளைஞரையும் இங்கே இருக்கிற பெண்களை வந்து உசுப்பு எடுத்து அந்த போல ஈர கோரிக்கை வைப்பாங்க. ஏன் நேரடியாக வர முடியாது இலங்கைக்கு, நீ நேரடியாக வந்து தனிநாடு கோரிக்கை வைக்க முடியாது. தமிழ்நாட்டை உணர்த்தட்டு தமிழ்நாடு வச்சு தான் இலங்கை வரும். இதுதான் உண்மை. இந்த விடுதலை புலியோட வெளிப்பட பிரபாகரன் தமிழ்நாட்டில் வந்து படத்தை அதாவது பெணாறு வால் போஸ்ட்டை போட தடப்பட அட்டி கண்டிப்பாக தமிழ்நாட்டை கொண்டு வெடிக்குது. அப்படிப்பட்ட 10 வருஷம் இந்த கதை சொல்லிருக்கேன். இது வந்து இது பெரிய ஆபத்தை கொண்டு வருது. இப்போ பாருங்க, ஒரு இடத்துல இப்போ ராஜீவ்காந்தியில் தேடப்படுற குற்றவாளின்னு சொல்லி இருக்கிறாரு பிரபாகரன். எப்படி வந்து அவரை நிறுத்துற தவறு இல்லையா? அது எவ்வளோ பெரிய தவறு தமிழ்நாடு சரிங்களா. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ நடிகர் விஜய் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முள்ளவாய்க்கு இனத்தில் நடந்தவனுக்கு வந்து அஞ்சலி செலுத்துறேன், நான் அதை ஏற்கிறேன் சரிங்களா. ஆனால் ஸ்ரீபெரும்புத்தூர் பொதுமக்களுக்கு அஞ்சலி செலுத்துறேன். இது அரசியல் அவரை கேட்டுக்கிட்ட அரசியல் இல்லையா. ஸ்ரீபெரும்புத்தூர் இருந்து பொதுமக்கள் போலீஸ் துறை விட்டுறாங்க. ஆனால் மக்கள் இருந்தாங்க இல்லையா, அது கொண்டு ராஜீவ்காந்தி அவங்களுக்கு மாலை போடுற கட்டுப்பாடு மக்கள் மட்டியில் வெடிச்சிருந்து எனக்கு முக்கிய பேர் இருப்பாங்க இல்லையா.
அப்போ எத்தனை தமிழ்நாட்டில் 3 கொலைகள் நடக்கும். ராஜீவ்காந்தி அவங்க சூளைமேட்டை கொலை, அப்புறம் நாத்துஸ்மார் நாட்டார் இப்படி இந்த கொலையை பண்ணி பிரபாரம் ஊசி கண்டு போனார். சரிங்களா? தமிழ்நாட்டில் தான் அவரோட வீரன் தொங்குச்சு. அவரோட இளைஞர் இல்லை, இளைஞர் ராணுவத்தை எடுத்து போறது இல்லை. அவர் எப்படின்னா ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு தான் இளைஞர் ராணுவத்தை எடுத்து போராடுறது. அதுக்கு இப்படி எந்த போராட்டம் பிரபாரம் நடத்தல. இதுதான் உண்மையான சத்தியங்கள் இருக்கு. போராட்டம் நடத்த இயக்கங்கள் இருக்கு, டெலா இருக்கு, ஈபிஆல பிறந்தது. இந்த பத்மாதம் சொல்றது சக்கில இனத்தை சேர்ந்தது. சரிங்களா? பத்மாதம் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆட்சியை பிரபாகரன் முதலமைச்சர் ஆட்சி அமைச்சவர். அது பிரபாகரனுக்கு பிடிக்காத நடத்த சுட்டுக் கொண்டு வந்து சொல்ல இதெல்லாம் உண்மையான சப்ஜெக்ட். யாழ் மேயர் ஆல்பர்ட் துரையப்பா சுட்டார், சாதி வரை சுட்டார். அவரும் தாழ்த்தப்பட்ட மக்கள் போராட்டத்தை சுட்டு கொண்டார் பிரபாகரன் 1974. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான பிரபாகரன். இன்னைக்கு பிரபாகரன் இல்லாட்டி கூட அதில் கட்டமைப்பு இருக்குது. ஆனால் கட்டமைப்பை நான் அடிக்கடி சொல்வேன், இளைஞரணி உருவாக முடியாது, தமிழ்நாட்டில் தான் உருவாகும். அதுக்கு தான் சொல்கிறது, அவர் படத்தை வந்து தடை கேட்குறது இல்லாட்டி தமிழ்நாட்டில் தான் உருவாகும். இன்றைக்கி சீமான் பேசுகிற கேட்குறீங்களா? எவ்வளோ பெரிய ஒரு பேச்சுக்கள் இருக்குது பாருங்கள். சீமான் பேசுகிற பேச்சுக்களை பாருங்கள். தமிழ் தேசிய அமைப்பு தனிநாடு கோரிக்கை நான் வந்து இங்கேருந்து தொடங்குன்னு சொல்லக்குள்ள அது எவ்வளோ பெரிய ஆபத்து வருவாங்க. அதைத்தான் சொல்கிறேன். சாத்த முருகன் போயிட்டு வெளிநாட்டை பார்த்தது, கரும்புலியை பார்த்து தலைமை பார்த்தது, அதில் பிரபாகரன் பேசுகிற படிக்காரை பார்த்தது. அப்போ அவங்களுடைய நோக்கங்கள் என்ன நோக்கம்? தமிழ்நாட்டை தப்பாக ட்ரை பண்ணுறாங்க. நம்ம சொல்கிறது கடமை. நாங்கள் சொல்கிறது மக்களை காப்பாற்ற. அரசியல்வாதி முதலமைச்சரை தவிர சொல்கிறது எங்கள் வேலை எல்லாம் அதிமுக தவிர வேலை இல்லை. மக்களை காப்பாற்றுறதுக்காக தான் இதை நம்ம வந்து ஒரு புகார் ஈழ போராட்டம் வந்து இளைஞர்களோட தமிழ போராட்டம் இலங்கையில் கொண்டது. அதாவது அமரலிங்க, யோகேஸ்வரர், ஆல்பர்ட் துரையப்பா எல்லாம் ஈழத்தை சேர்ந்தாங்க. அப்படிங்க எல்லாம் ஈழத்தை சேர்ந்த தலைவர் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா ஈரஸ் பாலகுமார் சுட்டு கொண்டார். சரிங்கண்ணா. அப்புறம் ஆல்பர்ட் துரையப்பா 1974 துரையப்பா அதாவது தமிழ் விடுதலை கூட்டணி முதல்ல அரசியல் வந்து ஈழத்தில் வந்து ஒரு பெரிய கட்சி அமலிங்கத்தை வந்து சுட்டு கொண்டாங்க. ஈழத்தில் அரசியல்வாதி எல்லாம் அதாவது பிரபாகரனுக்கு ஜாலரா அடித்தா சொல்ல மாட்டார். ஜாலரா அடிக்கணும், நீ நல்லவன் சொன்னால் சொல்ல மாட்டார். பிரபாகரன் சரியில்லை, நீங்கள் செய்யறது மக்களை பகடை செய்கிறீங்கன்னு சொல்லி கூட வந்து அவருக்கு எத்தனை கேஸ் இருக்குது. ஐநா சாப்பிட்டு கேஸ் இருக்கு, சிறுவரை பிடிச்சி இதில் இப்படி சேர்க்கிற சொல்லி எல்லாம் கேஸ் எத்தனையோ இருக்குது பிரபாகரன். அதே மாதிரி வந்து பிரபாகரன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஆள் வந்து அதனால தான் சொல்கிறேன். அந்த அவர் இல்லை ஆனால் அந்த அமைப்பு வந்து தமிழ்நாட்டை செயல்படுது. அது மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கி. இப்போ நீங்கள் பிரபாகரன் போஸ்டர் கூட இருப்பார் அப்படின்னுக்குள்ள இன்னும் 10 பேர் சேரும். பிரபாகரன் எண்ணத்தை கொண்டு நிறுத்துவாங்க. அதுதான் சொல்கிறேன். அது வேணும். அதாவது நினைவேந்தல் பண்ணுங்க, நினைவேந்தல் மக்கள் தான் பண்ணுறங்க. அந்த மக்களை கூட 8 வருஷம் விடுதலை கட்டுப்பாடு தான் விடுதலை கட்டுப்பாடு. அங்கே இராணுவம் இல்லை, மக்களை பகடை வச்சோன்னா மக்கள் வந்து 1 லட்சம் பேர் இறந்தாங்க. இதுதான் உண்மையான ஒரு சப்ஜெக்ட். புரியுங்களா? மக்களை பகடை வச்சோன்னா மக்கள் இறந்தாங்க. நம்ம தடை கேட்குறதுக்குன்னா தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுங்க, வேற ஒன்று. தேங்க்யூ.